அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி பச்சடி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கிவ்அவே வீடியோ தான். 2022 புத்தாண்டுக்கான ஒரு கிவ்அவே வீடியோ. இது வந்து இதுக்குள்ளே இன்ட்ரோ வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ தக்காளி பச்சடி ரொம்ப சிம்பிளான முறையில் ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தக்காளி பச்சடி பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு 6 அல்லது 7 தக்காளி அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது இந்த பச்சடி வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு தக்கன இருக்கும். நீங்கள் அளவு கூட வேணால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதை நல்லா கழுவிட்டு இந்த தக்காளியை அதுக்கப்புறம் வந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வந்து அதை வந்து வேக வைக்கணும். நல்லா கொதிக்கணும். அந்த தக்காளி வந்து முழு தக்காளியாக போடுங்க, நறுக்கிலாம் போடக்கூடாது. முழு தக்காளி அப்படியே வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த தோல் வந்து தக்காளியோட தோல் வந்து சுருங்கி லைட்டாக அப்படி கலண்டு வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த தோல் சுருங்குற அளவுக்கு இந்த மாதிரி வேக வச்சு அதை வந்து அந்த தக்காளியை மட்டும் தனியாக வந்து எடுத்து ஒரு பவுலில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தோலை வந்து அப்படி கையால் எடுத்து அப்படி வந்துடும். அதை எடுத்துட்டு இந்த மாதிரி தக்காளி அந்த தோலை எடுத்துட்டு அந்த உள்ள அந்த சதப்பத்தை மட்டும் அப்படியே எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா ஆறுனப்புறம் வெறும் கையால் வந்து நல்லா அதை நல்லா பசைஞ்சு நல்லா மசிச்சு விட்டுறணும். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைக்கக்கூடாது. அப்போ வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. கையால் தான் பசைஞ்சால் தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கையாலே நல்ல அந்த தக்காளியை வந்து நல்லா அழுத்தி பசைஞ்சு அதை வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அளவில் நீங்கள் வந்து இது பண்ணி நல்ல கையால் பசைஞ்சு வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைச்சா ரொம்ப கொழுனாலும் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இல்லை கையால் நல்லா மசித்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு தேங்காய், சின்ன தேங்காயில் 1/4 தேங்காய் போதும், நிறைய தேங்காய் வேண்டாம். கொஞ்சம் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி இதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஒரு மிக்சியில் நல்லா அரைச்சி அதை வந்து தனியாக வச்சுக்கிடணும். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம் போதும். அதையும் சேர்த்து போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் பச்சடி பண்ண போகிறீங்களோ அந்த கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக போதும். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி. குக்கிங் ஆயில் நார்மலாக எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் விட்டுட்டு அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு பல்லாரி வெங்காயம் அல்லது பொடி வெங்காயம் எதுனாலும் சரி, சின்ன சைஸ்லனா பல்லாரி வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம் போதும். அதை வந்து கொஞ்சம் சின்னதாக நறுக்கிட்டு அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு அந்த கடுகுளுந்தம்பருப்பு போட்டு பொரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகந்தண்டி கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவு அந்த கடுகுளுந்தம்பருப்பு பொரிஞ்சு வெங்காயமும் ஓரளவு பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, சும்மா ஒரு கொத்து கருவேப்பிலை அந்த வெங்காயத்தில் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நல்லா சுருண்டு வதங்கிட்டு இருக்கு. தீயை வந்து ரொம்ப கூட்டி வேண்டாம், ரொம்ப குறைச்சி வேண்டாம், ஓரளவு நிதானமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து தால்சம் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ வந்து அந்த அப்புறம் தக்காளி நம்ம வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அந்த இதை வந்து நல்லா பிசைஞ்சு நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து இந்த தால்சத்தில் வந்து விடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக வைங்கோங்க. அதான் கொஞ்சம் காயும் பழமாக இருந்தால் அவளை வந்து சீக்கிரம் வேகாது, அது டேஸ்ட் இருக்காது. அதனால் நல்ல பழுத்த தக்காளியாக வாங்கிக்கோங்க. இப்போ வந்து அந்த மசிச்சு வச்ச தக்காளியை இந்த தால்சத்தில் போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. டீ வந்து ரொம்ப கூட்டி வேண்டாம், ஓரளவு நிதானமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த பச்சடிக்கு தேவையான உப்பு, இந்த கல்லுப்பு போட்டிருக்கேன். நீங்கள் டேபிள் சால்ட்டு கல்லுப்பு எதுனாலும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேவைக்கு தக்கன போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காய பவுடர் கொஞ்சம் போதும், லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மியாக கூட போதும். கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி போதும். குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா தனி மல்லித்தூள் தனி மிளகாத்தூள் 2 கலந்து 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு இப்போ வந்து இந்த எல்லாமே போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் பவுடர், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இவ்வளவும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா சுருண்டு ஓரளவு நல்லா வதங்கிட்டு இருக்கு. தீயை வந்து மிதமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப கூட்டி வேண்டாம், ரொம்ப குறைச்சி வேண்டாம். இப்போ வந்து ஓரளவு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய், ஜீரகம், வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த பேஸ்ட்டு அதை வந்து நம்ம அந்த தக்காளி பச்சடி
இதில் வந்து போடணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அதை ஒரு தேங்காய் போட்டு ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் வரை கொதிக்கட்டும். தீயை வந்து ரொம்ப கூட்டி வைக்கணும்னு தேவையில்லை. ஓரளவு கொஞ்சம் குறைச்சி நிதானமாக வச்சு எரிச்சுக்கோங்க. இப்போ நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இது வந்து தக்காளி பச்சடி வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வகையான குழம்பு சாதத்துக்கும் இது வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இட்லி தோசை கூட நம்ம தொட்டு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து தக்காளி தனியாக நம்ம வந்து நறுக்கி போட்டு இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அவிச்சு உரிச்சு பண்ணும்போது அது வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே மெத்தடில் செய்யறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யும்போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். அந்த மாதிரி ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அந்த காயம் எல்லாம் போட்டதுனால ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸ்மெல் ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா கொதித்து ஓரளவு நல்ல பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா ஓரளவு கொதிச்சிட்ருக்கு. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு காரம் வந்து ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து இப்படி முழுசாக தான் அவிய வைக்கணும். நறுக்கி போட்டு அவிக்க வைக்கக்கூடாது. இப்போ இதுக்கப்புறம் லாஸ்ட்டு இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து பச்சை கருவேப்பிலையை லைட்டாக வந்து அந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு தூவி விட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காயோட பச்சை வாசலாம் போய் எல்லாமே கரெக்டாகிடுது. இப்போ லாஸ்ட்டு வந்து கருவேப்பிலை தூவி நீங்கள் வந்து பரிமாறிடலாம். இப்போ வந்து ஒரு அருமையான சுவையான ஒரு தக்காளி பச்சடி தயாராகிட்டு எல்லோரும் இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.